அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு கவர்மெண்ட் பாலிசி ஸ்கீம்ஸ் ஆஃப் கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட். தமிழ்நாட்டில் 4456 பிரைமரி கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் இருக்கு. இது 12,620 வில்லேஜ் பஞ்சாயத்தில் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இப்போ ஆவரேஜாக பார்த்தோம்னா 3 வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு ஒரு PSCS பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் இருக்கு. இப்போ இந்த சொசைட்டிஸுடைய மேஜர் ஃபங்க்ஷன், முக்கியமான ஃபங்க்ஷன் ரோல் என்னன்னு பார்த்தோம்னா, வேளாண் பெருமக்களுக்கு வட்டி இல்லா பயிர்க்கடன், அதாவது பயிர்க்கடன் கொடுத்து அவங்க டியூ டேட்டுக்குள்ள திருப்பி கட்டிட்டாங்கன்னா 0% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். டியூ டேட்டை தாண்டி போய் திருப்பி கட்டும்போது தான் 7% வட்டி. கால்நடை பராமரிப்புக்கும் வட்டி இல்லா கடன். இப்போ இந்த கடன் 2024-25 அந்த ஆண்டுல 15,000 கோடி கடன் வழங்கப்பட்டிருக்கிறது. இது 17.37 லட்சம் விவசாய பெருமக்களுக்கு கடன் வழங்கப்பட்டிருக்கு. இப்போ 2025-26 இந்த பயிர்க்கடனுக்கான இலக்கு 17,000 கோடி. இப்போ சுய உதவி குழுக்களுக்கான கடன், அவங்களுக்கு கடன் கொடுக்கும்போது ஒரு குழுவுக்கு கொடுக்கிற அதிகபட்ச லோன் 30 லட்சம். இது முன்னாடி 20 லட்சமா இருந்தது, இது இப்போ 30 லட்சமா உயர்த்தி வழங்கப்படுகிறது. திருநங்கைகள், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான கிரெடிட் ஃபெசிலிட்டி, அவங்களுக்கு கொடுக்குற லோன் ஃபெசிலிட்டி அந்த ஸ்கீம் சிறகுகள் ஸ்கீம். அப்புறம் வேர் ஹவுஸ், ஸ்டோரேஜ், குடோன்ஸ், கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட், கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் உடைய கண்ட்ரோல்ல 4045 குடோன்ஸ் இருக்கு. இது டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, 100 மெட்ரிக் டன், 500 மெட்ரிக் டன், 1000, 2000 மெட்ரிக் டன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியில குடோன்ஸ் இருக்கு. இதனுடைய டோட்டல் கெப்பாசிட்டி 5,45,000 மெட்ரிக் டன். இதனுடைய பர்பஸ் ஃபார்மர்ஸ் அவங்களுடைய ப்ராடியூஸ் ஸ்டோரேஜ் பண்றது. ஹார்வெஸ்ட் சீசன்ல அவங்களுக்கு சரியான ரேட் கிடைக்கலன்னா இந்த குடோன்ஸ்ல அவங்க ஸ்டோர் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு நல்ல ரேட் கிடைக்கும் போது அதிகமான விலைக்கு அவங்களை விற்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிற இந்த வசதி தான் வேர் ஹவுஸ் அண்ட் ஸ்டோரேஜ் குடோன் ஃபெசிலிட்டி. முதல்வர் மருந்தகம் அப்படிங்கிற ஸ்கீம் 2025 பிப்ரவரி 24 மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். இதன் மூலயமா அக்ராஸ் தமிழ்நாடு 1000 மெடிக்கல் ஷாப்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. இதனுடைய நோக்கம் டு சப்ளை ஜெனரிக் மெடிசின், அப்புறமா பிராண்டட் மெடிசின் அட் டிஸ்கவுண்டட் பிரைசஸ்ல கஸ்டமருக்கு கொடுக்குற ஸ்கீம். கோஆபரேட்டிவ்ஸ் நடத்துகிற இன்னொரு முக்கியமான திட்டம் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். இது அரௌண்ட் 35,000 ரேஷன் ஷாப்ஸ் கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் நடத்துகிறாங்க. இதனுடைய முக்கியமான பர்பஸ் ஃபுட் செக்யூரிட்டி, உணவு பாதுகாப்பு. இது யூனிவர்சல் PDS, அனைவருக்குமான பொது விநியோக திட்டம். இதனுடைய ரிலேட்டடா சீஃப் மினிஸ்டர்ஸ் தாய் மாணவர் ஸ்கீம் அது நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இதன் மூலயமா சீனியர் சிட்டிசன்ஸ் 65 இயர்ஸ் அண்ட் அபவ் உள்ளவங்களுக்கும் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு இண்டிவிஜுவல்ஸ் அவங்களுக்கான ரேஷன் ஐட்டம்ஸ் அவங்களுடைய டோர் ஸ்டெப்லேயே கொண்டு போய் டெலிவரி கொடுக்கறது தான் இந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் தாய் மாணவர் ஸ்கீம் உடைய நோக்கம். ஸோ இதெல்லாம் முக்கியமாக இம்பார்ட்டன்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய பாலிசி ஸ்கீம்ஸ் ரிகார்டிங் கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட். அனைவருக்கும் வணக்கம், நன்றி.